தொடர்கின்றன. கோவையில் ஈமு கோழி பண்ணை விவகாரத்தில் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் அருங்காம்பாளையம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் கருணாகரனை சந்தித்து மனு அளித்தனர். ஈமு கோழி பண்ணை விவகாரத்தில் மோசடியில் ஈடுபட்ட சுசி மற்றும் குயின் ஆகிய ஈமு கோழி பண்ணை உரிமையாளர்களிடமிருந்து தங்களது பணத்தை மீட்டு தருமாறு ஆட்சியரிடம் முதலீட்டாளர்கள் கோரிக்கை வைத்தனர். ஒரு தரம் பணம் கட்டினா வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. நேரில் நாங்களும் போய் கேட்டங்காட்டி அதே மாதிரி சொன்னாங்க. பணம் கட்டிட்டேங்க. இப்போ இந்த 3 மாதமாக பணம் கொடுத்துட்டாங்க. இந்த 1ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பெனி எழுதி சாத்திட்டு போயிட்டதுனால இனி அந்த பணம் நம்மளுக்கு வாங்கணுங்களே, அதனால கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அவருனால வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்திருக்காங்க. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் கருணாகரன், தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஈமு கோழி வளர்ப்பில் 1 லட்சம் வரை முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களுக்கு மாதம் 8000 ரூபாய் சம்பளம் மற்றும் போனஸ் வழங்கப்படும் என சுசி, குயின், அல்மா உள்ளிட்ட ஈமு கோழி வளர்ப்பு நிறுவனங்கள் கவர்ச்சியான விளம்பரங்களை வெளியிட்டன. இதனை நம்பி கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் லட்சக்கணக்கில் முதலீடு செய்தனர். இந்நிலையில் பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததால் முதலீட்டாளர்கள் போலீசில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த கோழிப்பண்ணை உரிமையாளர்களை போலீசார் தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. உதகையில் போதிய மழை இல்லாததால் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பருவமழை பெய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பருவமழை சரியாக பெய்யாததால் பெரும்பாலான விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். தண்ணீர் இல்லாமல் விவசாய நிலங்கள் தரிசு நிலம் போல் காட்சியளிக்கின்றன. விவசாய நிலங்களில் தானாகவே பூத்து குலுங்கும் வாடாமல்லியை விற்று விவசாயிகள் தற்போது பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்த மலை காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் தான் போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை இல்லை, காற்று மழையெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த ட்ரிப்பு ரொம்ப வறட்சி ஆகி போச்சு. அதனால் இந்த தோட்டத்தில் இந்த வாடாமல்லி வந்திருக்குது. இது தானாக முளைக்கிறதாங்க. இது முளைக்கிறதுனால நாங்கள் சும்மா விட முடியாது. அது வியாபாரிங்க அதை வாங்கிட்டு போகிறாங்க. டூரிஸ்ட்டுக்காரங்களும் அதை விரும்பி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு 10-20 ரூபா கிடைக்குதுங்க. அவ்வளோதான். இதில் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனால் இது மழை இல்லைன்னா விவசாயம் பண்ணுறது கஷ்டங்க. சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்பட கண்காட்சி பாளையங்கோட்டையில் தொடங்கியது. சுதந்திர தினத்தையொட்டி பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ற தலைப்பில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்பட கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் சுதந்திர போராட்ட வீரர்களின் அரிய படங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளும் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். இன்றைக்கி சுதந்திர தினத்துக்காக, அதாவது சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகளை பற்றின புகைப்படமும் நிறைய அறியப்பெறும் காட்சிகளும் இந்த அருங்காட்சிகளில் இடம்பெற்றிருந்தது. அதை பார்வையிடுறதுக்காக பள்ளி மாணவர்கள் கூட நாங்களும் வந்திருந்தோம். இப்போ வர சந்ததிகளுக்கெல்லாம் நம்மளுடைய சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகள் பற்றியும் நிறைய நம்ம படிக்கிறோமே தவிர அவர்களுடைய புகைப்படமோ ஏதோ பார்க்க முடியறதில்ல. அதெல்லாம் அரிய புகைப்படங்கள்லாம் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. அதை பார்த்ததில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வாய்ப்பு கொடுத்த அரசு அருங்காட்சியகத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரர் வீர வாஞ்சிநாதனின் தம்பி மகன் ஹரிகர சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கோவை சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருந்த சிறுவன் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சூலூர் பகுதியை சேர்ந்தவர் மூர்த்தி. இவரது 17 வயது மகன் மணிகண்டன் பல்வேறு திருட்டு மற்றும் வழிப்பறி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தார். இதையடுத்து மணிகண்டன் அங்குள்ள சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 12 சிறுவர்கள் இல்லத்திலிருந்து தப்பி சென்றபோது மணிகண்டனும் அவர்களுடன் தப்பி சென்றான். பின்னர் மீட்கப்பட்டு மீண்டும் இல்லத்தில் அடைக்கப்பட்டான். இந்நிலையில் இல்லத்தில் உள்ள அறை ஒன்றில் மணிகண்டன் தூக்கில் தொங்கியதை கண்ட ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்து போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று மணிகண்டனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளிகளில் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதற்கு இந்து முன்னணி அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 2012-13ஆம் கல்வி ஆண்டில் மாணவர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பள்ளி கல்வி இயக்குநர் சபிதா அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார்.
தமிழ்தாய் வாழ்த்து, கொடியேற்றுதல், கொடி வணக்கம், கொடிப்பாடல், உறுதிமொழி என 20 நிமிடங்களுக்கான பட்டியலை பள்ளி கல்வி இயக்குனர் வெளியிட்டுள்ளார். பட்டியலின் அறிக்கைப்படியே அனைத்து பள்ளிகளும் பின்பற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டன. இதனிடையே அறிக்கையில் தேசிய கீதம் இடம்பெறாததால் தேசிய கீதத்தை பள்ளி கல்வி இயக்குநரகம் புறக்கணித்து விட்டதாக நாகை மாவட்ட இந்து முன்னணி அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நம்ம 64 ஆண்டுகள் சுதந்திரம் வாங்கி 64 ஆண்டுகள் முடிவடைந்து இப்போ அடுத்த சுதந்திரம் துவக்கி அடியெடுத்து போயிட்டு கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு தேசிய கீதம் பள்ளிகளில் இல்லைங்கிற சூழல் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு பள்ளிகளில் மீண்டும் தேசிய கீதம் பாட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தேசபக்திக்கு அடித்தளமாக விளங்கும் தேசிய கீதத்தை மறக்கடிக்க செய்யும் அரசின் உத்தரவு கண்டிக்கத்தக்கது என்று இந்து முன்னணி அமைப்பின் நாகை மாவட்ட செயலாளர் சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிகளில் தேசிய கீதம் பாட உடனடியாக தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சுவாமிநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெடிகுண்டு வீசி ரவுடியை கொலை செய்த வழக்கில் 14 பேர் திண்டிவனம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ஜெகன் புதுச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்காக புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லும் வழியில் 15 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெடிகுண்டுகளை வீசி ரவுடி ஜெகனை படுகொலை செய்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த குற்றவாளிகள் 14 பேர் நேற்று திண்டிவனம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி சந்தோஷ் முன்னிலையில் சரணடைந்தனர். அவர்கள் அனைவரையும் 15 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி சந்தோஷ் உத்தரவிட்டதை அடுத்து கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். கல்லூரிக்குள் நுழைந்து சரமாரியாக சுட்ட கொலைவெறியன், அமெரிக்காவில் 3 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.